வணக்கம் கால்நடை தோழர்களே. உங்களுக்கு இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இன்று தலைப்பு பசுமாட்டினுடைய பாவம் பூலோகம் சென்றாலும் தீராது என்ற தலைப்பினை எடுத்து வந்திருக்கிறேன். நண்பர்களே, நம் ஒரு புதுமனை புகுவிழா என்றதும் நமக்கெல்லாம் ஞாபகம் வருவது ஒரு மனிதன் உழைப்பால் தன்னுடைய அனைத்து முதலீடையும் ஒரு இடத்தில் ஒரு வீடை கட்டி அந்த வீட்டின் இருக்கக்கூடிய சுற்றார் நட்பு எல்லாரையும் ஒரு இடத்திற்கு வர வைத்து, அது மட்டுமல்ல, அந்த ஒரு நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல புரோகிதரை வைத்து மந்திரங்கள் ஓதி புதுமனை புகுவிழா நடத்தும் பொழுது இன்று நம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த புதுமனை புகு விழாவிலே ஒரு கால்நடை செல்வத்தை வைத்திருப்பவர்கள் கால்நடை செல்வங்களை அந்த புதுமனை புகு விழாவிலே அந்த இல்லத்தினுடைய இல்லத்தரசி இல்லத்தரசர் இருவரும் அந்த புதுமனைக்குள் செல்லும் பொழுது பசுவோடு உள்ளே செல்ல வேண்டும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சடங்கு தான். அது மட்டுமில்லை, இது சொந்த மாடு இருப்பவர்கள் வைத்திருப்பார்கள். இதற்கென்று வாடகை வைத்திருக்கக்கூடிய கால்நடை வளர்ப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அந்த நேரத்திலே வரவழைத்து அந்த மாடை செயற்கையாக குளியாட்டி தலையிலே முண்டாசு கட்டி புது ஆடைகள் போட்டு புது உடைகள் மாற்றி அதற்கு அழகு பொட்டு வைத்து மாலையிட்டு அந்த புதுமனைக்கு செல்லும் இந்த இல்லத்தரசிகள் இல்லத்தரசர்கள் உள்ளே செல்லும் பொழுது கால்நடையோடு அதோடு மட்டுமல்ல அதனுடைய கிடாரியோடு கன்றோடும் உள்ளே சென்று வருவதை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு பிறகு இந்த வாடகை மாடை வைத்திருப்பவர்களுக்கு அந்த நேரத்திலே வாடகை தொகை கொடுத்து அனுப்புவார்கள். இதை மங்களகரமான விழாவென்று சொல்வார்கள். கால்நடைகள் வீட்டுக்குள் சென்று வெளியே வருவது மங்கள விழா என்று சொல்வார்கள். நான் இன்று இந்த தலைப்பை எடுத்ததற்கு முக்கிய காரணம், மாட்டிற்கு பால் கொடுத்தால் பால் கொடுக்கக்கூடிய மாட்டுக்கு தீவனம் கொடுத்தால் பால் வரும் என்றது ஒரு சிலவருடைய கருத்து. பசு மாடுகளை வளர்ப்பவர்கள் அறியாதவர்கள், படிக்காதவர்கள், பாமர மக்கள்கள், இவர்கள் கிராமத்து மக்கள் தான் வளர்க்கக்கூடியவர்கள் என்று எண்ணுகிறார்கள். இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் இவர்களை கண்டுகொள்ளாமல் மாடுகள் வளர்க்கக்கூடிய நபர்கள், மேய்ச்சல் நிலத்திலே வளர்க்கக்கூடிய நண்பர்களை அரசும் சரி ஊர் மக்களும் கண்டுகொள்ளாததனால் இவர்கள் தன்னுடைய கால்நடையை வளர்ப்பதற்கும் தீவனத்திற்கும் கஷ்டப்பட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களிலே பசியால் வாடக்கூடிய மாடுகளை பார்த்து ஏழை விவசாயிகள் மனம் வெம்பி மாடுகளை குறைந்த விலைக்கு வெட்டு மாட்டிற்கு விற்கிறார்கள். வெற்ற பிறகு மாடுகளை வளர்க்க முடியாத விவசாயிகள் மற்ற தொழிலுக்கு போகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையை இன்று நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய கால்நடையாளர்கள் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியானது ஒவ்வொருவரும் தனக்குடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழப்பட வேண்டும் என்றால் இந்த பூமியானது நலமாக இருக்கப்பட வேண்டும். அந்த பூமியானது இன்று மலனாக மாறிவிட்டது. விவசாய விஞ்ஞானிகள் 150 அடி வரையும் நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்கள் அழிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இன்று விவசாயிகள் புரட்சி என்று சொல்லும் பொழுது விவசாயிகள் பயன்படுத்திய உரத்தால் 150 அடி பாதிப்படைந்து உள்ளது. இதை மீட்டெடுத்தால் தான் நல்ல உணவு கிடைக்கும். இந்த உணவு சங்கிலி முறையிலே கால்நடை இல்லை என்றால் கால்நடை மூலமாகத்தான் அந்த நிலத்திற்கு ஊட்டம் கிடைக்கப்பட வேண்டும். கால்நடைகள் இல்லை என்றால் இந்த ஊட்டம் கிடைப்பது பெரிய திண்டாட்டம் தான். உணவு சங்கிலி இப்ப கால்நடை உயிர் வாழ வேண்டுமென்றால் உணவு வேண்டும், பூமி நலம் பெற வேண்டுமென்றால் உணவு வேண்டும், மனிதன் வாழ வேண்டும் என்றால் உணவு வேண்டும். இந்த அடிப்படையிலே அன்புக்குரிய தோழர்களே, இன்னைக்கு இந்த தலைப்பை நான் உங்களுக்காக எடுத்திருக்கேன். அப்படின்னா பல லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு வீடை கட்டக்கூடியவர் சொந்தமாக ஒரு மாடு வாங்கினாவே போதுங்க. ஒவ்வொருவரும்
இந்த பூமியினுடைய மலட்டுத்தன்மை நீக்குவதற்கு ஒரு வீட்டிற்கு ஒரு மாடு வளர்க்கணுங்க. வளர்த்தா அந்த நாட்டில் நம்மளுடைய இந்த மலரான நிலத்தை நாம் மீட்டெடுத்து நாம் பேரம் பேத்தி கையில் கொடுக்கலாமுங்க. இல்லை என்றால் தயவு செய்து இந்த உணவு சங்கிலியானது இன்னைக்கு கால்நடைங்கிறது ஒரு கருணைங்க. மறைமுகமாக நமக்கு சாணம் கிடைக்குதுங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் அதனுடைய சாணத்தை எடுத்து வேக வச்சு பல்லு வளர்க்கணுமா, இன்னைக்கு மாடுகளுடைய உற்பத்தி கம்மினால வெளிநாட்டிலேருந்து பல்பொடிகளை இறக்குமதி செய்கிற நிலைமைக்கு வந்துட்டோமுங்க. கால்நடையை தயவு செய்து நம்ம ஒவ்வொருவரும் வளர்த்து இந்த பூமி வளத்தை பெருக்குவதற்கு பயன்படுத்த வேண்டுங்க என்று சொல்லி, அது மட்டும் இல்லை, நம்மளுடைய முடிந்த வரையும் ஒவ்வொருவரும் ஒரு நாட்டு மாடாவது வீட்டில் வளர்க்கப்பட வேண்டும். வளர்த்து இந்த நாட்டினுடைய மண் வளத்தை பெருக்குவதற்கு ஒரு கவசமாக பயன்படுவோம் என்று கூறி அடுத்த ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.